இளைத்து போன எங்களுடைய உள்ளங்களுக்கும் ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதல் தரும் தஞ்சமான ஒரே இடம் சிலுவை மாத்திரமே. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம், எங்களை பலப்படுத்தும். நாங்கள் இந்த ஒரு சந்தியின் நாட்களிலே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் உம்முடைய வார்த்தைகளினூடாய் எங்களை பலப்படுத்தும். கடவுள் விரும்புகிற உம்முடைய மனதை நாங்கள் புரிந்து கொண்டு எவைகளை களைய வேண்டும் என்று கடவுள் விருப்பம் கொள்ளுகிறீரோ அந்த காரியங்களை நாங்கள் களைந்து உமக்கு பிரியமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு கடவுள் அருள் செய்யும். இன்றைய தினத்திலும் நாங்கள் படித்து சிந்திக்கவிருக்கிற உம்முடைய வார்த்தைகளினூடாய் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வின் பாடங்களை கற்றுத்தாரும். கடவுளே, எங்களுடைய வாயின் வார்த்தையிலும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் கடவுளுடைய சமூகத்திலே விருப்பமுள்ளவர்களாக இருக்கட்டும். ஆமென். நம்முடைய தாயும் தந்தையுமாயிருக்கிற கடவுளுடைய பேரன்பும் நம்முடைய மீட்பராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பேரருளும் நம்மை எப்பொழுதும் ஆற்றல் படித்து வழிநடத்துகிற தூய் ஆவியானவருடைய நிறைவான ஆற்றலும் பலமும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய ஆன்மாவுக்கும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன். இந்த மாலை வழிபாட்டிற்கு, அதாவது ஒரு சந்தையின் 2வது வெள்ளிக்கிழமை இந்த மாலை வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்பதிலே மீண்டுமாக மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் சற்று நேரம் படித்து சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அது நாம் சற்று முன்பதாக நாம் படித்து சிந்தித்த மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 3 இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம். மத்தேயு 5 வசனம் 3. நாம் பொது மொழிபெயர்ப்பில் இருந்து படிக்கிறேன். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அந்த மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குதுங்க? ஆவியிலே எளிமையுள்ளோர் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அன்புக்குரியவர்களே, சென்ற சாம்பல் புதனிலே நாம் சிந்தித்தோம். இந்த ஒரு சந்தியின் நாட்கள் நமக்கு கடவுள் கொடுக்கிற 2வது வாய்ப்பு. நாம் இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக எடுத்த அந்த தீர்மானங்களை எவ்வளவு நாம் கடைபிடித்திருக்கிறோம், எவ்வளவு நாம் கடவுளுடைய அருளை பெற்று அதை இன்னும் நாம் எடுத்த தீர்மானங்களிலே நடந்து வருகிறோம் என்பதை சரி செய்வதற்கான ஒரு நாளாக, நேரமாக இந்த ஒரு சந்தையின் நாட்கள் அமைகிறது என்பதை நாம் பார்த்தோம். அந்த வகையிலே சென்ற வாரத்திலே நாம் சங்கீதம் 51 நாம் படித்து அதிலே கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிதியும் என்ற அந்த தாவீதின் விண்ணப்பத்தை நாமும் இந்த ஒரு சந்தியின் நாட்களிலே தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்தோம். கடவுளுக்கு சித்தமானால் வருகின்ற இந்த ஒரு சந்தையின் வெள்ளிக்கிழமைகள், அந்த ஹோலி வீக், தூய்மையான வாரம் என்று அழைக்கப்படுகிற அந்த பரிசுத்த வாரத்திலும் நாம் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த மலை பிரசங்கத்தின் ஒவ்வொரு வசனமாக நாம் சிந்திப்போம். Beatitudes, அதில் 9 நற்காரியங்கள் கடவுள் மக்களிடத்திலே எதிர்பார்த்து, இவையெல்லாம் நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் பேறு பெற்றவர்கள், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று கடவுளுடைய மக்களை, எளிமையான மக்களை இறை அரசின் அதற்குள் சேர்வதற்காக அவர்களை மிகவும் கடவுளுடைய வார்த்தையினூடாய் அவர்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அவர்களை வழி நடத்துகிற இந்த காரியம். அநேகமாக நாம் இந்த காரியங்களை அநேக பிரசங்க மேடைகளில் நாம் கேட்டதில்லை.
இது விரிவாக ஒவ்வொரு வசனமாக கடவுளுக்கு சித்தமானால் இன்று தொடங்கி நாம் வருகிற அந்த பெரிய வியாழன் வரை நாம் ஒவ்வொரு வசனமாக சிந்திப்போம். அந்த வகையிலே இன்று நாளிலே நாம் இன்றைய தியானத்திற்காக படிக்கும்படியாக சிந்திக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம், முதலாவது வசனம், ஆவியிலே எளிமையுள்ளோர் பாக்கியவான்கள். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? Blessed are those who are poor in spirit, for theirs is the kingdom of heaven. Blessed are those who are poor in spirit. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து போதிக்கிற போது நாம் ஏற்கனவே இதை அறிமுக பகுதியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே சிந்தித்தோம். அவர் தன்னுடைய அந்த சீடர்களை அவர் தெரிவு செய்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு போதித்த ஒரு காரியமாக இது அமைகிறது. 5வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது நானும் இதை தியானிக்கிற போது நானும் யோசித்து கொண்டிருந்தேன். மக்களுக்கு அவர் பிரசங்கித்தார் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் இங்கே திரளான ஜனங்களை பார்த்தவுடன் அவர் அவர்களை விட்டு விலகி மலையில் ஏறி தம்முடைய சீடர்களுக்கு உபதேசித்த காரியங்கள் என்று எழுதுகிறார் மத்தேயு. அப்பொழுது இந்த தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசித்த இந்த காரியத்தை கீழே இருந்த மக்களும் அதை கேட்கிறார்கள். அதை கேட்டு கடவுள் என்னென்ன நற்பண்புகளை தங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த 3 முதல் 12 வரை உள்ள 9 வசனங்களிலே 9 நற்பண்புகளை இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். இந்த 9 நற்பண்புகளை தவிர நீங்கள் 5வது அதிகாரத்தின் அடுத்துள்ள 13வது திருமொழியிலிருந்து 7வது அதிகாரத்தின் முதல் பகுதியை நாம் படிக்கும்போது அதிலே எதை எல்லாம் விளக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு 9 நற்பண்புகளை இயேசு கிறிஸ்து அங்கே சுட்டி காட்டுகிறார். அதிலே கோபம் இருக்கிறது, அதிலே விபச்சாரம் இருக்கிறது, நம்முடைய உடலை தூய்மையாக எப்படி காத்து கொள்வது என்று இருக்கிறது, புறங்கூறுதல் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சாடுகிறார். அதிலே மற்றும் நம்முடைய சகோதரருக்கு எவ்வளவு ஒற்றுமையாய் நாம் இருக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே போதிக்கிறார். இதிலே நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு 2 முக்கியமான காரியம், அதில் 2 பாவங்களை மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு இவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் இறையரசிற்கு வர முடியாது என்று சொல்லி 2 காரியங்களை அவர் மிகவும் கடுமையாக எச்சரிக்கிற காரியமும் இந்த மலை பிரசங்கத்திலே இருக்கிறது. அதில் ஒன்று கோபம். 2வது கண்களின் இச்சையினால் இழுக்கப்பட்டு உடலின் இச்சையை ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளுகிற அந்த காரியம். இது 2 மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் நரகத்தை பற்றி பேசினது கிடையாது. ஆனால் இந்த 2 இடத்திலே இந்த பாவங்கள் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இறையரசிற்கு வர முடியாது என்று நேரடியாக தங்களுடைய சீடர்களுக்கு மிகவும் ஆணித்தரமாக அவர் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 7வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பார்த்தால் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இவற்றின் படி நடக்கிற யாவரும் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல அடித்தளமிட்ட அஸ்திபாரமிட்ட கற்பாறையின் மேல் அஸ்திபாரமிட்ட மக்களுக்கு ஒப்பாரி இருக்கிறார்கள். அவர்கள் எந்த சோதனை வந்தாலும், புயல் வந்தாலும், மழை வந்தாலும், பெரிய இடி மின்னல் எது வந்தாலும் அவர்களுடைய கட்டிடம் அசைக்கப்படுவதில்லை. அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். இவற்றை கேட்டு இதை கை கொள்ளாமல் நடக்காமல் போகிற மக்கள்
விதமான பெரும் சோதனைகள் அவர்களுக்கு வரும்போது அவர்கள் மணல் மேல் கட்டின வீடை போல இருப்பார்கள், அவர்கள் விழுந்து போவார்கள் என்ற மற்றொரு எச்சரிப்பையும் இந்த மலை பிரசங்கத்தின் நெடுகவே முடிவில் இயேசு கிறிஸ்து கூறி தம்முடைய சீடர்களை அவர் பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் இந்த முதல் வசனத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள். இந்த வசனத்தை ஏன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும்? அவர்கள் வாழ்ந்த அந்த சூழலிலே மக்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த அவர்கள் வாழ்ந்த, இயேசு கிறிஸ்து இருந்த அந்த ஊழியத்தை துவங்கின அந்த நாளில் இருந்த அந்த அரசியல் சமூக சூழலை நாம் சற்று பார்க்கிற போது மக்களை பல்வேறு விதங்களில் ஒடுக்கப்பட்டு அவர்கள் எங்களை மீட்க ஒரு மெசையா வரமாட்டாரா என்று ஏங்கி தவித்த சூழலில் மக்கள் இருந்தார்கள். ஒரு புறம் ரோம பேரரசு அவர்களை பெரிய வரிகள் விதித்து அவர்களை ஒடுக்கினது. இன்னொரு புறம் ஏரோது அவர்களுக்கு வரிகளை விதித்து அவர்களை ஒடுக்கினார். இன்னொரு புறம் அவர்கள் கடவுளை தொழுது கொள்ளலாம் என்று ஆலயத்திற்குள்ளாக, எருசலேம் பேராலயத்திற்குள்ளாக சென்று கடவுளை வழிபடலாம் என்று சொல்லுகிற போதும் அங்கே இருந்த குருக்கள் பெரும் வரிகளை விதித்து அங்கே பாமர மக்கள் தொழுது கொள்ள இருக்கிற இடத்தை ஆக்கிரமித்தும் அவர்களை கடவுளுடைய சன்னதிக்கு புறம்பாக்கி, இன்னும் அங்கே கடவுளுடைய அந்த தொழுது கொள்ளுகிற சன்னதியிலும் அவர்களுக்கு பெரிய வரிகளை விதித்து மும்முனை வரிகள் விதிக்கப்பட்டவர்களாய் மக்கள் மிகவும் ஒதுக்கப்படுகிற ஒரு சூழல் அங்கே காணப்பட்டது. அந்த சூழலிலே பணக்காரர்களாக ஆகி கொண்டிருந்தார்கள், ஏழைகளாக ஆகி கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை ஒன்று திரட்டி அதற்கு முன்னோட்டமாக தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு உற்சாகப்படுத்துகிறதான ஒரு சூழலை அங்கே கூறுகிற வசனம்தான் ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது புதிய ஏற்பாட்டின் ஆசிரியர்கள் இவ்விதமாக கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை ஏன் கூற வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து அவர்கள் சொல்லுவது, கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ராஜ்யத்திற்குரிய காரியங்களை அளித்து அவர் இறையரசைக்கு மக்களை அழைத்து செல்லுகிற ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை கடவுள் ஏற்படுத்தினார். இந்த மீட்பின் திட்டத்திலே யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்களோ அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மெசியா என்றும் அவர்கள் நம்பாமல் அவர்களுடைய சடங்கையும் மோசேயின் மூலமாயும் தீர்க்கர்கள் மூலமாயும் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த பழைய உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை அவர்கள் பெரிதாக எண்ணினார்களே தவிர அவர்கள் முன்பாகவே நடந்து அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை மெசியா என்றும் இவர்தான் மீட்பர் என்றும் நம்ப தவறி போனார்கள். அதனாலே இயேசு கிறிஸ்து பாமர மக்களை ஒன்றிணைத்து, நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள்தான், எளிமையானவர்கள்தான், ஆனால் நீங்கள் கடவுளை சார்ந்து இருக்கிறதினாலே உங்கள் ஆவியிலே நீங்கள் எளிமையுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். இதற்கொன்றும் நீங்கள் பலம் இல்லாமல் எந்த ஒடுக்குதலையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்து போராட திராணியற்றவர்களாய் நீங்கள் இருக்கிறதினாலே நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் இறையரசின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று அவர்களை கூறி உற்சாகப்படுத்தி அவர்களை வழி நடத்துகிற ஒரு காரியமாக இந்த வசனம் இருக்கிறது. இந்த blessed என்ற அந்த வார்த்தை, blessed are those who poor in heart, ஆங்கிலத்தில் அப்படி கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்கும்.
பிளஸட் என்ற வார்த்தை, பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தை நாம் கேட்டவுடனே என்ன நமக்கு தோன்றும்? நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு கை நிறைய சம்பளம், நம்முடைய பிள்ளைகளெல்லாம் நல்ல ஒரு அந்தஸ்திலே செட்டில் ஆகிட்டு நம்ம இருக்கிறது பிளஸட் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அது உண்மையாக மறுக்க முடியாத ஒரு காரியம். அது கடவுள் தம்முடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. அது மெட்டீரியலிஸ்டிக் பிளஸ்ஸிங். நம் பொருளாதார நிலையில் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அது காண்பிக்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இறை அரசை ஒருவர் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களை முனைப்போடு அவர்களை சமர்ப்பிக்க செய்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதில் அவர் கூறுகிறது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். புவர் என்ற அந்த வார்த்தைக்கு நாம் உடனடியாக என்ன நாம் ஒரு அர்த்தம் சொல்லுகிறோம்? அதை பொருளாதார ரீதியிலே நாம் ஒப்பிட்டு, அவங்ககிட்ட காசு இருக்காது, நினச்சதை வாங்க முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, பிள்ளைங்கள் கேட்குறத வாங்கி தர முடியாது, அவங்க மிகவும் அன்னாடம் அவர்கள் சம்பாதிக்கிற சம்பாதியம் அவருடைய பிழைப்பை நடத்துவதற்கு சரியாக இருக்கும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை நாம் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். அதாவது பொருளாதார ரீதியாக தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இதே அர்த்தம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கும் பொருத்தமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இந்த வார்த்தையினூடாய் ஒரு மாற்று வார்த்தையை அவர் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தின் ஆழத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அது எப்படி? புவர் இன் ஸ்பிரிட் என்றால் ஆவிக்குரிய வாழ்விலே எளிமை உள்ளவர்கள், வறுமையானவர்கள். எப்படி? ஒரு உதாரணத்தை நாம் சொல்லுவோம். பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் குட்டி பிள்ளைகள் இருக்கிறாங்க. நமக்கு சாக்லேட் வாங்கி ஒரு பேக்கெட் நிறைய சாக்லேட் இல்லை ஹீட்டபிள்ஸ் வாங்கி வச்சுருப்போம். ஒரு சாக்லேட் கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், வீட்டில் நம்ம ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே அவங்க ஃபஸ்ட்டு வந்தது ஸ்நாக்ஸ் பாக்ஸை தான் பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்போ பார்த்தோடனே நம்ம ஒரு சாக்லேட் கொடுத்துட்டோடனே அதை கையும் கழுவாமல் அப்படியே பிரித்து போட்டுட்டு இப்படி ஓடி இன்னொரு ரவுண்டு வந்து இன்னொரு கரத்தை நீட்டி இன்னொரு சாக்லேட் கேட்பாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம தாத்தா பாட்டி பெற்றோர்கள் என்ன சொல்லுவோம், இப்போ தானே ஒரு சாக்லேட் வாங்கினேன், அதுக்குள்ளே சாப்பிட்டியா? ஓண்ணாப்பா ப்ளீஸ் 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 ஒன்று கொடுங்கம்மா, இந்த ஒரு முறை நாளைக்கு வரையிலும் கேட்க மாட்டேன், நாளைக்கு கேட்பாரா, ஆனால் இன்றைக்கி இந்த சாக்லேட் எனக்கு போதும். அந்த ஒரு மனநிலை தான் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் என்றும் இருக்க வேண்டும், கடவுளை சார்ந்து வாழுகிற வாழ்விலே இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு இந்த வார்த்தையினூடாய் குறிப்பிடுகிறார். இட்ஸ் அன் total and utter dependency on God's grace for everyday's living. ஒருவேளை நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எளிமை இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், நாம் தற்சார்பு நிலையை நாம் அடைந்து நாம் மன மேட்டிமை உள்ளவர்களாய் நம்மை உயர்த்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மை அறியாமல் சென்று விடுவோம் என்ற எச்சரிக்கையும் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. நாம் இவ்விதமாக நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் மேன்மையுள்ளவன் என்று ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரும் என்று சொன்னால், நாம் மற்றவர்களை தாழ்நிலையில் இழிநிலையில் நினைப்பதற்கும் நாம் நம்மை அந்த மற்றவர்களோடு கம்பேர் செய்து அவர்களை காட்டிலும் உயர்ந்த நிலைக்கு நம்மை நிறுத்துகிற ஒரு நிலையிலும் நம்மை அறியாமலேயே நாம் சென்று விடுகிறோம். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க வராங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன உதாரணம் இல்லைங்களா? ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தன்னை மிகவும் ரிச், எளிமை இல்லாமல்
அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் உயர்ந்தவர் என்று கருதின ஒரு பரிசேயர். அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, அதோ இருக்கிறான் பார், அவனை போல நான் இல்லை. நான் 3 தரம் வாரத்திற்கு உபவாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், நான் உம்முடைய வேதாகமத்தை ஆகமங்களை எல்லாம் படித்து நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். நான் அவனை போல இல்லை, நான் அவனை போல இல்லாததினாலே உம்மை தோத்தரிக்கிறேன். பாருங்க, இட்ஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட். ஆவிக்குரிய பெருமையும் நம்மை தொற்றிக்கொள்கிறது நம்மை அறியாமல். ஒருவேளை மற்றவர்களை விட நாம் திருமறையை நன்றாக படித்து ஆய்ந்து தெரிந்து கொள்கிற ஒரு அந்த முனைப்பாய் படிக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை நாம் கம்பேர் செய்கிற அந்த ஆட்டிடியூட் நம்மை அறியாமலே நமக்குள்ளாக வந்துவிடும். அதேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியிலே எளிமை. எளிமை நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நம்முடைய செயலில் அல்ல, ஆவிக்குரிய மனதின் ஆழத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எளிமை. இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் பார்க்கலாமே. அவருடைய வாழ்க்கை, அவர் ஆவியில் எளிமை உள்ளவராய் இருந்ததினால்தான் அதை பிரசங்கித்தார். அவர் என்ன செய்தாரோ அதை மாத்திரம்தான் தன்னுடைய சீடர்களுக்கு அவர்கள் கடைபிடிக்கும்படியாக அவர்களுக்கு பிரசங்கித்தார். Jesus did not preach any difficult task or any practicality to his disciples, because whatever he did, whatever it is possible, only Jesus preached and told and advised to his disciples. நமக்கும் அதை தான் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எப்படி நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்தாலும் திரும்ப வந்து நம்மகிட்ட வந்து அந்த சாக்லேட்டுக்காக நிற்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் கடவுளை நாம் நம்முடைய நற்செயல்களாலே கடவுளை நாம் அடைந்து விட முடியாது, நாம் இறை அரசிற்குள் சென்றுவிட முடியாது என்று அந்த ஒரு புரிதலை நாம் பெற்றுவிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆன்மீகத்தின் ஆழத்தை இங்கே தம்முடைய சீடர்களுக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். அனுதினமும் நேற்று ஜெபித்த ஜெபம் நேற்றுக்குரியது. இன்று காலை நாம் 90வது சங்கீதத்திலே 14வது வசனத்தில் படிக்கிறோம், காலைக்கு காலை அவருடைய கிருபை புதியவைகளாய் இருக்கிறது. காலையை துவங்குவதற்கு முன்பதாக கடவுளே இந்த நாளை கொடுத்ததற்காய் நன்றி, என்னையும் என்னுடைய குடும்பங்களையும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உம்முடையத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தும் என்று கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து அனுதினமும் நாம் வாழுகிற வாழ்க்கைக்குள்ளாக நடக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். அதைதானே இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தங்களை வெறுத்து தங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு ஒரு முறை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறாரோ? ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு சந்தையின் நாட்களின் மாத்திரம்? அனுதினமும். ஒருவேளை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்ற மனநிலை நமக்கும் எனக்கும் வரும் என்று சொன்னால், நாம் கடவுளை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை நாம் விட்டு விடுவோம். ஜெபம் குறைஞ்சிரும், பைபிள் படிக்கிறது கொஞ்சம், ஏற்கனவே நான் எல்லாவற்றையும் தெரிந்து இருக்கிறேனே என்ற அந்த எண்ணமும் அந்த மனப்போங்கும் நமக்கு வந்துவிடும். அந்த மனப்போங்கு இட்ஸ் வெரி டேஞ்சர். தட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி டேஞ்சர். அங்கே இருந்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் நாம் பின்மாற்றம் அடைய தொடங்குகிறோம் என்று அர்த்தம். From that time on, unknowingly we are into the danger of backsliding in spirituality என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
அவர்கள் கடவுளுடைய அரசில் அவர்கள் என்றும் உரிமையாக அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லட்டுமே. மத்தேயுல 19வது அதிகாரத்தில் ஒரு ரூலர் வருவார், கற்றுத்தேர்ந்த ஒரு யூதர். அவர் ஆண்டவரே, நான் நித்திய வாழ்வை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்வார், நீங்கள் மோசேயின் ஆகமங்களை எல்லாம் நீங்கள் கடைப்பிடியுங்கள் என்று அவர்களுக்குள்ளே அந்த சம்பாஷணை போகும். அது மத்தேயு 19:16-22 வரையுள்ள வசனங்களை நாம் அதை படிக்கிறோம். அதிலே அவர் சொல்வார், இவற்றையெல்லாம் நான் சிறு வயது முதலே நான் கடைப்பிடித்து வருகிறேன் என்று அவருடைய பதில் இருக்கும். அப்பொழுது அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், உங்களிடத்தில் இருக்கிற அந்த செல்வத்தை விற்று ஏழைக்கு கொடுங்கள் என்று சொல்கிற பட்சத்திலே வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் என்ன பண்ணாராம்? மனதிலே விசனம் அடைந்தவராய் அவ்விடத்திலிருந்து கடந்து சென்றார். இது இன்னொரு மார்க்கிலையும் லூக்காவிலும் எழுதும்போது இப்படி சொல்வார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று அவரை சுட்டி காட்டுவார். பவுலும் இதை தான் சொல்லுகிறார், நான் அடைந்து தேர்ந்து விட்டாயிற்று என்று நான் எண்ண மாட்டேன், நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. பவுலை போல ஆகமங்களை கற்று அந்த கிரேக்க அந்த முறைமையை கற்று எல்லா பாண்டியத்துவமும் பெற்ற ஒரு ஊழியரை நாம் பார்க்க முடியாது. ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லாம் நாம் அடைந்து விட்டாயிற்று என்று எண்ண மாட்டேன். I will not consider myself that I have learned everything. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் எண்ணுவதில்லை. நான் கிறிஸ்து இயேசுவையும் அவருடைய சிலுவையின் மேன்மையும் நான் அறிந்து கொள்வதற்கு என்னை முற்றுமாக தாழ்த்துகிறேன். நான் அவரை அடைந்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறேன். எனக்கு லாபமாய் இருக்கிற அனைத்தையும் நஷ்டம் என்று விடுகிறேன். இந்த லெந்து நாட்கள் நம்ம சாம்பல் புதன் அன்னைக்கு நம்ம தியானித்தது போல நமக்கு எதெல்லாம் நஷ்டம் என்று லாபம் என்று கருதி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு தூய ஆவியானவர் நம்ம உள்ளத்திலே எதையெல்லாம் இவைகள் எல்லாம் வேண்டாம், தேவையில்லை, மகனை மகளை விட்டுவிடு என்று சொல்கிறோமோ அதை நாம் விட்டு விடுகிற அந்த முயற்சியிலே ஈடுபடுகிற போது நாம் நம்மை ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். We try to make ourselves poor in spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். அநேக காரியங்களிலே நாம் இந்த ஆவியில் எளிமையுள்ளவை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த காரியத்தை நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்பதற்கு இன்னொரு விதமாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். சங்கீதம் 38:18 வசனத்தை நாம் படிப்போம். சங்கீதம் 38:18. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாலப்படுகிறேன். இங்கிலீஷில் படிங்க யாராவது. இங்கிலீஷில் இது எப்படின்னா, நமக்கு வெளி தோற்றத்துக்கு நாம் ஆன்மீகவாதிகளாக நம்மை நாம் காட்டிக்கொள்கிறோம். ஆனால் ஒன்று மறந்து விடுகிறோம். 2 சாமுவேல்ல நினைக்கிறேன். இது தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பு இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப இங்கே இந்த வார்த்தை சொல்கிறது, என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகிறேன், என் பாவத்தின் பொருட்டு நான்
அஞ்சுகின்றேன் என்ற இந்த வார்த்தையில் இருக்குது. அப்படின்னா மனம் திரும்பி நாம் உடைந்த உள்ளத்தோடு நம்முடைய செயல்களுக்கு கடவுளிடத்திலே வருவதை கடவுள் எதிர்பார்க்கிறார். 19வது சங்கீதம் கடைசி 2 வசனங்கள் நாம் படிப்போம். 19வது சங்கீதம் கடைசி 2 வசனம் பாருங்க. துணிகரமான பாவங்களிலிருந்து உமது அடியேனை விலக்கி காத்தருளும். பாருங்க, துணிகரமான பாவம் என்னன்னா, இப்போ எல்லா பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைகள் மக அதை செய்யாதெல்லாம் ஃபஸ்ட்டு அதை தான் செய்கிறாங்க இல்லையா? நம்ம துணிஞ்சு அந்த செயலை செய்வது. பிகாஸ் we get some pleasure into our heart. துணிகரமான பாவங்கள். அதில் மறைவான பாவமும் இன்னொன்று இருக்கு, த ஹிடன் சின். யாருக்கும் தெரியாமல் கடவுள் மாத்திரமே அறிகிற அந்த செயல். ஆனால் வெளியில் வெள்ளையா அங்கியை போட்டுட்டு பெரிய ஒரு பரிசுத்தமான மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கிற ஒரு செயல். துணிகரமான பாவம், மறைவான பாவம், இவற்றிலிருந்து கடவுளே என்னை மீட்டுக்கொள்ளும். இவை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் மாசற்று இருப்பேன், பெரும்பிள்ளை எதையும் செய்யாது இருப்பேன். அப்போ கடவுளிடத்துல கடவுள் எல்லாத்தையும் பார்க்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வேணும். நான் ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்து விட்டேன் என்ற அந்த எண்ணம் போய், நான் எப்பொழுதும் நான் நிர்பந்தமான மனுஷன், வாழ்க்கையின் எந்த சூழல் என்னை நிர்பந்திக்கிறதோ அந்த நிர்பந்தத்தினால் நான் அதற்கு கீழ்ப்படிந்து நான் விலை ஏதுவாய் இருக்கிறேன் என்ற எண்ணமும் மனத்தாழ்மையும் கடவுளுடைய அந்த கடவுள் கொடுக்கிற பேரொருளை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் வந்து விடுவோம். அதுதான் ஆவியிலே எளிமையான வாழ்வாக இங்கே கருதப்படுகிறது. When we depend on more on ourselves, when we have confidence on ourselves, we tend to believe that we can withstand any sort of temptation in this world. But very sorry to say, that is the point where we are going to fall in our spirituality. பவுல் அதை தான் சொல்றாரு, தன்னைத்தான் நிற்கிறவன் என்று சிந்திக்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன். விழாதபடி எச்சரிக்கை. இப்போ நடந்து போயிட்டே இருக்கிறோம், ஒன்றும் இல்லை, திடீர்னு கால் இடறி விழுந்து ஃப்ராக்சர் ஆகுது. நம்ம சாதாரணமாக நடக்கிறதே இப்படி நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தை வருவிக்கும் என்று சொன்னால், தீங்கு நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவையெல்லாம் ஒரு காலத்திலே நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் மூலமாய், நம்முடைய தாத்தா பாட்டி மூலமாய் தவறு என்று போதிக்கப்பட்டு நம்மை கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்தினதோ, அவை எல்லாமே கலாச்சாரத்தின் பெயரிலே ஓகே, இட்ஸ் ஓகே, அவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பியர் ப்ரெஷர்ஸ், இங்கே வாலிப பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. They have their own peer pressures. Hey, you prove yourself. ஒரு challenge இல்லையா? Unless and until we guard ourselves. அதான் நான் சென்ற வாரத்தில் பிள்ளைங்களுக்கு சொன்னேன், we supposed to say no where we supposed to say no for that. அதை மாற்றி, ஐயோ என்னுடைய நண்பி தோழி என்ன நினச்சிப்பாங்களோ, அல்லோ அவங்க ஃப்ரெண்ட் பேசாமல் போயிடுவாங்களோ என்ற ஒரு இதில் நம்ம எஸ் சொன்னோம். அந்த கில்ட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இட் வில் மேக் அன் ஸ்கார் இன்சைட் அஸ். ஒரு காயத்தை நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய மனதில், ஆழ் மனதிலே ஏற்படுத்திவிடும். அதை பார்க்கும் போதெல்லாம் நாம் குற்ற உணர்விலே வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும், மறைவான பாவத்திற்கு எங்களை நாங்கள் ஆண்டுக்குள்ள ஒட்டாதிரோம்.
கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய அருளையும் மாத்திரம் நாம் இறுதியாக உறுதியாக பிடித்து கொள்ளாவிட்டால் நாம் விழுந்து விடுவோம். 2 திருச்சபைகளை மாத்திரம் நாம் பார்த்துவிட்டு இந்த தியானத்தை முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனங்கள் 8-10. அங்கே ஸ்மிர்னா திருச்சபையிலிருந்து ஒரு காரியத்தை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னொரு திருச்சபை லவதோக்கியா திருச்சபை, அது 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருத்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை 8-10 படிக்கலாம். நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் சொல்லுகிறதாவது பயப்படாதே, சிலரை பாருங்க, சாத்தானின் தூதரும் சாத்தானும் உங்களை சோதிப்பார்கள். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது என்ன தருவாராம்? ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவார். உன்னை அறிந்திருக்கிறேன், நீ ஐஸ்வர்யம் உள்ளவன், நீ பெரும் செல்வ திரட்சி உள்ளவன் என்றும் இருந்தும் நீ எளிமையானவன் என்று கொண்டிருக்கிற அந்த நல்லெண்ணத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை கடவுள் அந்த ஸ்மிர்னா திருச்சபைக்கு எழுதி அவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம். அவர்கள் கடவுளையே சார்ந்து வாழுகிற ஒரு திருச்சபையாக இருந்தார்கள். அவர்களை நீ இப்பொழுது இருக்கிற இதே மனநிலையோடு உறுதியாயிரு, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உனக்கு வாடாத கிரீடத்தை முடியாக சூட்டுவேன் என்ற இந்த மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் 17வது வசனம். பார்த்தீங்களா? லவதோக்கியா திருச்சபை தங்களை ஆவிக்குரிய திருச்சபை என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் மிகவும் மனமேட்டுமையாக நடந்து கொண்டவர்களை ஆவியானவர் என்ன சொல்றார் பாருங்க, எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் என்னிடத்தில் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பதை உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெரும் பொருட்டு புடம் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெரும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடத்தில் விலைக்கு வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். 20வது வசனம் பாருங்க. அதே இதில், இதோ வாசல் அண்டையிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன்,
ஒருவர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு ஐக்கியம் கொண்டு அவர்களோடு போஜனம் பண்ணுவேன். அப்போ பாருங்க, 2 திருச்சபை. ஒன்று எளிமையாய் கடவுளை சார்ந்து தங்களுடைய உபத்திரவத்திலே கடவுளை நோக்கி பார்க்கிற திருச்சபை. இன்னொரு திருச்சபை, தாங்கள் வளர்ந்து விட்டோம், வளமையாக இருக்கிறோம், நாங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே எல்லாவற்றிலும் உச்சத்தில் இருக்கிறோம் என்று மனமேன்மையாய் இருந்த திருச்சபை. ஆனால் கடவுள் அவர்களை பார்க்கிற விதம் வேறு. அவர்கள் உள்குறை இருக்கிறது, அவர்கள் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆடையற்று இருக்கிற அவல நிலையம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி, நீ பார்வை அடையும்படி என்னிடத்திலே மருந்தை பெற்றுக்கொண்டு வெண் ஆடையை நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள், அப்பொழுது நீ பார்வை அடைவாய். இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து அங்கே தம்முடைய சீடர்களுக்கு சொல்கிறார், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒரே ஒரு வார்த்தையில், ஒரே ஒரு வாக்கியத்தில் எதை சொல்லனா, நம்மை நாம் மேன்மையாய் எண்ணாதபடி தாழ்மையான இருதயம் உள்ளவர்களாய் என்றும் கடவுளை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை கடவுள் எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், நல்ல ஆவியில் களி கூர்ந்து ஜபம் பண்ணிட்டேன், அந்நிய பாஷை பேச்சு நான் ஜபம் பண்ணிட்டேன், மற்றவங்கள மாதிரி நான் இல்லை என்ற அந்த ஒரு மனமேட்டிமை அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் ஜபம் பண்ணமில்லை. இல்லை, அந்த நாளைக்கு தான் நம்ம ஜபம் பண்ணிக்கிறோம். அடுத்த நாள் நாம் கடவுளுடைய அருளை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமக்குடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி நாம் ஒப்பிடலாம் என்று சொன்னால், ஒரு பிளாஸ்டிக் பையில் ஒரு தண்ணியை, கடவுளுடைய அருளை தண்ணீரை அதில் போட்டு நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு ஓட்டை உழுது, அதில் சின்ன சின்ன ஓட்டை. 24 hours இருக்கும்போது அந்த பிளாஸ்டிக் பையன் இருக்கும், அந்த தண்ணி இருக்குமா? காலி ஆயிரும். நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுடைய சமூகத்தில் போய் மீண்டும் அதை ரீஃபில் பண்ணணும். ஆவியிலே எளிமையாய் இருக்கிற வாழ்க்கை என்பது கடவுளுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆவியிலே எளிமை இல்லாத வாழ்க்கை, நான் என்னுடைய ஆன்மீகத்திலே பேறு பெற்றவன் தேறினவன் என்ற மனமேட்டுமை உள்ள வாழ்க்கை, நம்முடைய செயல்களையும் சமயம் சடங்கு சார்ந்த நம்முடைய செயல்களிலே நாம் நம்மை மேன்மையாக எண்ணிக்கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு வாழ்க்கையாக அது அமைகிறது. அதனாலே நாம் கடவுளை ஒரு நாளும் பிரியப்படுத்த முடியாது. நற்செயல்களினாலே கடவுளை ஒரு நாளும் பிரியப்படுத்த முடியாது. கடவுள் நம் நற்செயல்களை என்ன சொல்கிறாராம்? அழுக்கான கந்தைக்கு ஒப்பிடுகிறார். உன் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்று ஏசாயா தீர்க்கன் மூலமாய் சொல்லுகிறார். உடைந்த உள்ளத்தோடு கடவுளை சார்ந்து நாம் வாழ்கிற போது கடவுள் நமக்கு தம்முடைய கிருபையை அழைத்து அவர் நமக்குள்ளாக நம்முடைய உள்ளான மனதிலே கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய சமாதானத்தையும் கடவுளுடைய நிறைவான பலத்தையும் நாம் விழுந்து விழுந்து எழுகிற அந்த காரியம் இல்லாமல் கடவுளை நாம் முற்றிலும் சார்ந்து வாழுகிற போது கடவுள் தம்முடைய பலத்தை கொடுத்து நம்மை தம்முடைய கிருபையினால் நம்மை நிறைவேற்றுகிற நம்மை வழி நடத்துகிற ஒரு கடவுளாய் கடவுள் இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம் 51 சங்கீதம் 17 வசனம், இதை படித்து நாம் நிறைவு செய்வோம். 51 சங்கீதம் 17 வசனம், 16 கூட படிக்கலாமே. பலியை நீ விரும்புகிறதில்லை. அதாவது நம்ம சொல்கிறோம், சில நம்ம மற்ற ஃபெய்த் நம்ம இந்து சகோதரர்கள் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு காரியத்தை பண்ணிட்டோம், ஒரு தவறே பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அதற்கான பரிகாரம் கடவுளுக்கு போய் ஒரு பலியையோ ஒரு காணிக்கையோ செலுத்திட்டா, பழைய ஏற்பாட்டின் பகுதியிலும் அப்படி தான் இருந்தது.
அதற்கான பலியை செலுத்திட்டா அந்த தவறு சரி செய்யப்பட்டு விட்டாயிற்று என்று ஒரு மனப்பான்மை. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரா பாருங்க, நம்முடைய பலியில் விருப்பம் கொள்கிறாரா? இல்லை. பலியை நீர் விரும்புகிறதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தகன பலியோ உமக்கு பிரியமானதல்ல. கடவுளுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட இருதயம். அந்த நொறுங்குண்ட இருதயம், ஆண்டவரே நான் தவறு செய்தேன், என்னை மன்னியும். ஆண்டவரே நான் இந்த தவறை இழைத்தேன். அதுதான் ஆவியிலே எளிமை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எளிமை. அந்த யூதன் என்ன சொன்னான்? நான் எல்லாவற்றையும் கடைபிடித்திருக்கிறேன், நான் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்ற அந்த மனநிலை வருகிற போது நமக்குள்ளே இருக்கிற குறைகளை நாம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்களும் மனக்கண்களும் அடைத்து விடும். ஆனால் கடவுளிடத்திலே நாம் திறந்த புத்தகத்தோடும் திறந்த உள்ளத்தோடும் நாம் சென்று ஆவியானுடைய பிரசன்னத்திலே நாம் நிறைக்கிற போது ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுவார் எவைகள் எல்லாம் நமக்கு குறைகளாக இருக்கிறது. அவைகளை களைந்து நாம் அனுதினமும் கடவுளுடைய கிருபையிலே வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் இந்த ஒரு சிந்தி நாட்களிலே பலத்தின் மேல் பலன் அடைந்து நாம் இன்னும் தூய்மையான வாழ்வு வாழ்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், கடவுளுடைய ராஜ்யம் அவர்களுடையது. நாமும் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய் அனுதினமும் கடவுளுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிற மக்களாய் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு துணை செய்வாராக. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென்.